வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியான முருங்கைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து எப்பொழுதும் போல் சாம்பாருக்கு கட் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குவோம். பார்த்திங்கன்னா முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி இந்த முருங்கைக்காய் வேகட்டும் நல்லா. அடுத்ததாக நம்ம வந்து முருங்கைக்காய் மோர் குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து பச்சரிசி, 3 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். நம்ம வந்து மோர் குழம்புக்கு வடை சேர்ப்போம், வெள்ளரிக்காய், நீர்க்காயெல்லாம் சேர்த்துருக்கோம். இது வந்து ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். முருங்கைக்காயை வச்சு ஒரு மோர் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோங்க கலந்துட்டு. இது நல்லா கொதிக்கட்டும். பச்சை மிளகாவெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகும். பார்த்திங்கன்னா குழம்பும் நல்லா திக்காகும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இது நல்லா கொதிக்கட்டும். நடுவில் கிளறி விட்டுக்கோங்க, அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. மோர் குழம்போட அந்த முருங்கைக்காய் சேரும்போது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அது குழம்பு கொதிக்கும் போதே நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நல்லா கொதிச்சிட்ருக்குங்க மோர் குழம்பு. இப்போ நம்ம வந்து தயிரை ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி விளையாடபடி கலந்து விட்டுருங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது, உடனே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து தேங்காயெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மோர் குழம்பு எப்போவுமே ரொம்ப கொதிச்சிச்சு அப்படின்னா திரியாக ஆகிடும். இப்போ மோர் குழம்புக்கு தாளித்து கொட்டிடுவோம் நம்ம. ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். நான் வந்து 5-6 பெட்டியில் கடுகையும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்த மாதிரி வச்சுருப்பேன், அதனால சேர்த்து போட்டிருக்கேன் நான். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம், ஒரு 3 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சதை நம்ம வந்து மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. ரொம்பவே சூப்பரான, ரொம்ப டேஸ்ட்டான, ரொம்ப வாசமாகவும் இருக்கும் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், முருங்கைக்காய் மோர் குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.